நமஸ்தே பச்சோம். सबको राम राम. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பிரவீன் உட்ராத் இல்லையா, பிரவீன் உட்ராத்லேருந்து, அதாவது மாடர்ன் போய்ட்ரி, நவீன் கத்திய சாணிக்காலேருந்து, அதாவது சூரியகாந்த் சுமித்ரானந்த் பந்த்ஜி அவரோட ஸ்திரீ அப்படின்ற போய்ட்ரியும் மானவ் அப்படின்ற போய்ட்ரியோட இது சாராம்சம் பார்க்க போகிறோமா. நௌகா விஹார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஸ்திரீயை பற்றி நம்ம அதாவது சுமித்ரானந்த் பந்த் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். அதாவது சுமித்ரானந்த் பந்த் வந்து சாயாவாதி, ரகசியவாதி, அவர் பிரகதிவாதி கவி ஹே. தெரியும். சாயாவாதி என்ன சொன்னேன், அதாவது நியூ ரொமான்டிசம் இல்லை, 1922 38 வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு டியூரேஷன் வந்து நியூ ரொமான்டிசம். அதுக்கு அடுத்தது ரகசியவாதி, அவர் பிரகதிவாதி அப்படின்றது மறுமலர்ச்சி கவிஞர், அதாவது ப்ராக்ரஸிவ் ஏஜ், அதாவது 1936 43 வரைக்கும். அதாவது உண்மை मानव के मनोविज्ञान और गुणों के वर्णन भी मिलते हैं. அதாவது அவர் இந்த கவிஞர் அந்த கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மனிதரோட அந்த சைக்காலஜிக்கல் புரியுதாமா, அது இல்லாமல் வேறு மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மற்ற குணங்கள், அதெல்லாம் வந்து அவர் நிறைய எழுதியிருப்பாருமா, புரியுதாமா. அப்போ ஸ்திரீயை பற்றி என்ன எழுதியிருக்காருன்னா, ஸ்திரீ வந்து சக்தி ரூப் ஹே, அதாவது பெண் வந்து ஒரு சக்தி வடிவானவள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பாரத்வாசியோं के लिए धन, शिक्षा और बल देने वाली 3 शक्तियाँ हैं. அதாவது இது வந்து நம்ம ஹிந்துக்கள், குறிப்பாக இந்தியாவில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அதாவது செல்வம், கல்வி, வீரம் இல்லைம்மா, பல்னா ஃபோர்ஸ் ஆக்சுவலாக. இது மூணுத்தையும் கொடுக்குற தேனேவாலி சக்தியாக, இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா சக்தி தான் கொடுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சக்தியை தான் வந்து 3 வடிவமாக சொல்கிறாங்க. லக்ஷ்மி, சரஸ்வதி, அவர் பார்வதி. லக்ஷ்மி சரஸ்வதி और पार्वती हैं. इस कविता में कवि स्त्री की तुलना வந்து स्वर्ग और नरक और मादकता से कहते हैं, அதாவது करते हैं. துலனா கர்னான்னா கம்பேர் பண்ணுறதுமா. பெண்ணை வந்து அவர் எப்படி ஸ்திரீயை வந்து கம்பேர் பண்ணுறாருன்னா, ஸ்வர்க்கமாகவும் நரகமாகவும், அதே சமயத்தில் அந்த குடி போதைன்னு சொல்கிறோம்ல, சாராயம், அதாவது இன்டாக்சிகேட்டிங் ஒரு பொருளாகவும், புரியுதாம்மா, அந்த மாதிரியும் அவர் வந்து கம்பேர் பண்ணுறாருமா. இதில் பார்த்து நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறேன்னா, ஸ்வர்க ஹே ஸ்திரீ, அதாவது பெண் வந்து ஒரு ஸ்வர்க்கம் மாதிரி. எப்படின்னா, ஸ்திரீக்கே ஹிருதயமே ஸ்வர்க ஹே, அதாவது பெண்ணோட இதயத்தில் தான் வந்து ஸ்வர்க்கமே இருக்குது அப்படின்றார், புரியுதாம்மா. அதுவும் இல்லாமல் ஜப் பிரசன்ன ஹோத்தி ஹே, பெண் வந்து சந்தோஷமாக இருந்தால் அப்பனே தில்கோ தூசரே தில்மே பிட்டா லேத்தி ஹே, அதாவது தான் சந்தோஷமாக இருந்தால் அந்த வீடையும் அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பண்ணிடுவாள் பெண், புரியுதாம்மா. ஷாதிக்கு பந்தன்மே பந்த் ஜாத்தி ஹே तो वह स्वर्ग तुल्य बन जाती है. அதாவது சாதிக்க பந்தன் அப்படின்னானது மேரேஜ், அதாவது கல்யாணம்ன்ற ஒரு விவாக பந்தம் இருக்குல்ல, பந்தத்தில் உள்ளே வந்துட்டால் கூட அந்த வீடை வந்து அவங்க சொர்க்கமாக மாற்றுறாங்க, புரியுதாமல். கல்யாணம் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த வீட்டை அவங்க சொர்க்கமாக மாற்றுறாங்க. அதனால் ஸ்வர்கக்கு துலானா, அதாவது ஸ்வர்க்கத்தை மாதிரி அவங்க, புரியுதாம்மா. அதுக்கடுத்து நாரியோட இன்னொரு குணம் வந்து என்னத்துமா, அவங்களோட அதரம் அப்படின்னா ஓட்டோம்மா, ஊண்ட் அப்படின்னு பெண்ணோட ஊண்ட், அதை தான் அவர் எதை கம்பேர் பண்ணுறாரு, மாதுக்கத்தா அப்படின்னு சொல்கிறார். அதாவது மாதுக்கத்தா அப்படின்றது அந்த ஷராப்கி நஷா, அதாவது ஷராப்கி நஷா, அதாவது ஒரு போதை தரக்கூடிய வஸ்து அப்படின்னு சொல்கிறார் அவர். உஸ் மாதக்கத்தாமே ஏக் பல்மே ஓ பிராணோக்கி பீடா தூர் கர் சக்தி, அதாவது ஒரு மனிதனோட எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பிராணோக்கி பீடா, அப்படியே உயிர் வலியாக இருந்தாலும், மிகப்பெரிய வலியாக இருந்தாலும் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே निवृत्ति பண்ணிடுறாங்க. अधरों से अधरों मिलाकर श्रेष्ठ नवजीवन देने की क्षमता रखती है. அதாவது எவ்வளோ பெரிய சப்போஸ் தப்பே பண்ணியிருந்தால் கூட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதை வந்து அதை சரி பண்ணிவிடுவாங்க, புரியுதாம்மா. அந்த பெரிய தவறை வந்து அவங்க இப்போ தவறு இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ நாரி வந்து நரக் சம, ஒரு நரகத்துக்கு அவங்க ஈக்குவல். எப்போ அப்படி நரகத்துக்கு அவங்க சமயம் அப்படின்னா, वह नर को अपने मोह में खींचकर वासना के गड्ढे में ढकेल कर अंधकूप में डाल सकती है, புரியுதாமா. அதாவது அவள் வந்து தேவையில்லாத ஒரு மனிதனை வந்து தேவையில்லாத வந்து அட்ராக்ட் பண்ணி அவனை வந்து, அதாவது கீழ்ச்சினான்னா தனக்கு இதுவாக சாதகமாக அவனை மாற்றி வாசனாக்கு கட்டேமே டக்கேல் சக்தி, அவனை வந்து எது ஒன்றுத்துக்குமே இல்லாத ஒரு பள்ளத்தில் அவனை வந்து தள்ள முடியும், புரியுதாமா. ஒரு பெண் நினச்சா வந்து ஒரு மனுஷனை வந்து ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தப் நர் கி ஜீவன்
नरक तुल्य है. அப்போ வந்து அந்த நர் கா ஜீவன், அப்போ வந்து அந்த நர்னா அந்த ஆன்மா, ஸ்திரீன்னா பெண் இல்லையா? அப்போ நருக்கு ஜீவன்னா அந்த மனிதனோட வாழ்க்கையை வந்து அவங்க நரகமாக்கிடுறாங்க. புரியுதாம்மா? அப்போ வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை சொர்க்கமாகவும் நரகமாகவும் ஆக்கிறது ஒரு பெண் தான் அப்படின்ற மாதிரி. இது விசேஷ் எப்படி முடிக்கிறாருன்னா, அதாவது சங்ஷேப்மே ப்ரீஃபாக சொல்கிறார். என்ன சொல்கிறோன்னா, கஹேத்தோ அந்த நரக்கி குஷி, சாரி நறுக்கி குஷி, ஒரு மனிதனோட ஆணோட சந்தோஷம், நற்கா சுக்கு, ஒரு ஆண் மகனோட ஒரு அதாவது சுகம், எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே. நர்மே மாதுகத்தா, புரியுதாம்மா? நர்கா மார்க அவர் நர்கே தர துல்லிய வேதனா நாரி பர் நிர்பர். புரியுதாம்மா? ஒரு நரகத்துக்கு தால நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ அதை வந்து ஒரு பெண்ணால் ஒரு மனிதன் வந்து ஒரு ஆண்மகன் வந்து அடைய முடியும். புரியுதாம்மா? அதே சமயத்தில் ஒரு சொர்க்கத்தை அடையணுன்னா கூட அது வந்து ஒரு பெண் தான் முடியும். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த சக்தி ஸ்வரூப் இல்லையாம்மா, அதாவது என்ன சொல்கிறது, தன், சிக்ஷா, பல், இதுக்கெல்லாம் வந்து அவங்க தான் வந்து அதிபதிமா. ஸோ அவங்க நினச்சாதான், அதாவது ஒரு பெண்ணால் வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையை வந்து ஒரு நரகமாகவோ அல்லது சொர்க்கமாகவோ அல்லது என்ன சொல்கிறது, ஒரு மாதுக்கத்தா, புரியுதாம்மா, இன்டாக்சிகேட்டிங் சொல்கிறான்ல, எதுவாகவும் மாற்ற முடியும். புரியுதாம்மா? ஓகே, இதோட வந்து ஸ்திரீயோட நம்ம இது முடியுது. என்னம்மா சொல்கிறது, சம்மரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மானவமா. புரியுதாம்மா? மானவோட அதாவது கவிதா கா சாராம்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேவாம்மா? மானவ का கவிதாவில் பார்த்தீங்கன்னா, மானவ் வந்து இதுவும் சுமித்ரானந்த் பஞ்சிகா தான் இல்லை, சுந்தர் கவிதா அவரோட நல்ல ஒரு கவிதை இது. उनका कहना है कि संसार में ईश्वर ने सुंदर से अति सुंदर पशु पक्षी जानवर रंग बिरंगे पत्ते फूल भिन्न भिन्न रुचि की फल आदि की सृष्टियाँ की है. புரியுதாம்மா? இந்த உலகத்தை வந்து கடவுள் படைக்கிறாருமா. அப்படி படைக்கும்பொழுது ஈஸ்வர் என்னென்னலாம் படைக்கிறாருன்னா, நிறைய விஷயத்த அழகான விஷயங்கள்லாம் படைக்கிறாரு. அது வந்து சுந்தர் பசு, நிறைய அழகழகான விலங்குகள், பட்சிகள். புரியுதாம்மா? ஜான்வர்னாலும் பசுனாலும் ஒன்று தான், விலங்கு தான். ரங்கு பிரங்கே பத்து, நல்ல விதவிதமான இலைங்க, ஃபூல்னா என்னது, ஃப்ளவர்ஸு, பின்ன பின்ன ருச்சிக்கே ஃபல், நிறைய வெரைட்டி ஆஃப் இது ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் வந்து சிருஷ்டியாக்கி. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் சிருஷ்டி பண்ணியிருக்காரு, நிறைய சிருஷ்டி செஞ்சுருக்காரு. பர் உன் சப்சே அதி ஸ்ரேஷ்டத்தம் வந்து அவர் சுந்தர்த்தம் திருஷ்டி ஹே ஓ மனுஷன். புரியுதாம்மா? எல்லாத்த விட பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தா அது மனுஷன் தான் அப்படின்னு சொல்கிறார். புரியுதாம்மா? எல்லாத்தையும் ஏன் ஓ கைசே மனுஷ ஹி ஞானி. அதாவது மற்றதுக்கெலாம் வந்து சிந்திக்கிற அறிவு கிடையாதுமா. புரியுதாம்மா? மற்றதுக்கெலாம் வந்து அந்த பகுத்து அறிவு கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, ஓ மனுஷ ஹி ज्ञानी है, उसमें अपनी कल्पनाओं की அதாவது साकार बनने की शक्ति है. புரியுதாம்மா? அதாவது अपना कल्पनाओं को साकार बनने की शक्ति है. அவன் நிறைய இமேஜினேஷன் அவனுக்கு இருக்குமா, அந்த இமேஜினேஷன்லாம் வந்து அதெல்லாம் உருவாக்குற சக்தி அவன்கிட்ட இருக்குது. புரியுதாம்மா? அந்த இமேஜினேஷனை வந்து அதாவது தன்னோட கற்பனையில் இருக்கிறத நிஜத்தில் கொண்டு வர உருவாக்குற சக்தி அவன்கிட்ட இருக்குமா. சாக்கார் பனானா, சப்னோக்கோ சாக்கார் பனானான்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி. அப்போ கவி வந்து மனுஷको उत्साह देकर संबोधना करता है कि पशु पक्षी और वनस्पति जगत को हम सुंदर समझ रहे हैं. இப்போது நம்மளை வந்து அவர் உற்சாகம் பண்ணுறார், நல்லா என்கரேஜ் பண்ணி சொல்கிறார். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், பசு பக்ஷி அப்புறம் வனஸ்பதி, அதாவது நிறைய பொருட்கள், அந்த இதெல்லாம் இருக்குல்லம்மா, பசு அனிமல்ஸு, பேர்ட்ஸ், இதெல்லாம் இந்த ஜகத்துக்கோ ஹம் சுந்தர் சமஜ்தே, இதெல்லாம் ரொம்ப அழகு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனுஷஹி உன் சப்சே சுந்தர்த்தம் சிருஷ்டி ஹே, எல்லாத்த விட பெஸ்ட் வந்து நல்ல ஒரு சுந்தரத்தம் சிருஷ்டி வந்து எதுன்னா அது வந்து மனுஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷஹி உன் சப்சே சுந்தரத்தம் சிருஷ்டி ஹே, மனுஷக்கு சிருஷ்டி வந்து அனுப்பம். புரியுதாம்மா? அனுப்பம்னா என்னது, ஒரு ஸ்ட்ரேஞ்ச், அது ஒரு உத்தமமான ஒரு சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறாரு. मनुष्य के शरीर में जवानी है. புரியுதாம்மா? और मनुष्य का जो चर्म में கோமல்தா है. அதாவது அவனோட சரீரில் வந்து ஜவானி இருக்குமா, யங்ஸ்டராக இருக்கான், எனர்ஜியோடு இருக்கான். அதே சமயத்தில் அவனோட இதெல்லாம் தோல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மனுஷ ஹரேக் அங்குமே அதாவது படுத்தி ஹுயி சுந்தரத்தா பிரகட் ஹோ ரஹி है. ஒவ்வொரு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெருகேறின ஒரு அழகு இருக்கும். புரியுதாம்மா?
सारी प्रकृति मनुष्य के लिए समर्पित है. இந்த உலகமே இந்த இயற்கையே வந்து மனுஷனுக்காக படைச்சது தான். புரியுதாம்மா? மனுஷன் வந்து ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக படைச்சது தான் அப்படின்றாரு. अगर मनुष्य तुम अपने को देखो, पहचानो, तुम्हारे रक्त की नाड़ी में मादक खून का संचार हो रहा है. புரியுதாம்மா? அதாவது நீ अपने को देखो, अपने आप को देखो. புரியுதாம்மா? உன்னையே நீ பாரு. புரியுதா? பहचानो, நீ ஐடென்டிஃபை, நீ யார் அப்படின்னு பாரு. तुम्हारे रक्त की அந்த நாடி இருக்குமே, ஓ வந்து மாதக் கூன் வந்து கா சஞ்சார் हो रहा है. அதாவது உன்னோட பிளட்டில் வந்து நல்ல பவர்ஃபுல் பிளட் வந்து உன்னோட வெயின்ஸில் போயிட்டுருக்கு இல்லையா? அதை சஞ்சார்னா கம்யூனிகேட் ஆகிட்டு உடம்பு ஃபுல்லாக. तुम अपनी दोनों आँखों से அதாவது சௌந்தரிய லோக்கோ தேக் சக்தே ஹோ. உனக்கு 2 கண்ணை படைச்சிருக்கான அழகாக நீ இந்த உலகத்தோட அழகை முழுக்க பார்த்து ரசிக்கலாம். புரியுதாம்மா? துமாரா ஜோ ஹே அதாவது ஸ்வர் ஜோ ஹே மதுர் ஹே. என்ன உன்னோட வாய்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்க ரொம்ப அழகு இருக்குது இல்லைம்மா? ரொம்ப சுந்தர ஆவாஜ் இருக்குது, உனக்கு அழகான குரல் இருக்குது. ஸ்வர்க்கே சரஸ் சங்கீத் கா சார். புரியுதாம்மா? அதனால் நீ பெரிய சங்கீதத்தை எல்லாம் நீ வந்து சங்கீதம்லாம் உனக்கு தெரியும். துமாரி சாத்தி ஜோ ஹே சவுடி ஹே. நான் அகன்ற இதுன்னு சொல்கிறேன்மா, ப்ராட் செஸ்ட் சொல்கிறோம்ல. அப்புறம் துமாரா முக் மே ஜோ ஹே கமல்சம் ஹே. புரியுதாம்மா? முக்ஸு கமல்சம்னா உனக்கு அதாவது அதான் அழகான உருவ அமைப்பு இருக்குமா. புரியுதாம்மா? அதாவது சிறு வந்து ரத்னசம் ஹே. உன்னோட தலை பார்த்தீங்கன்னா ஒரு ரத்னம் மாதிரி இருக்கான். துமாரே பாகும் அதாவது பாகுமே பல் ஹே. உன்னோட கை காலெலாம் பார்த்தீங்கன்னா பலம் இருக்கான். ஹாத்து பயர்லாம் பார்த்தீங்கன்னா நப்பு, அதுக்கப்புறம் என்னது நப்ஷிக்கு, உங்குலியா ஆதி அதி சுந்தர் ஒரு ஷோபா பிரத் ஹே. அதாவது ஃபுல்லாக பார்ட்ஸ் ஆஃப் த பாடியெல்லாம் சொல்லிட்டாருமா. ஹாத்து பயர் நப்ஷிக். புரியுதாம்மா? நேவல் பாயிண்ட் தான் நப்பு அப்படின்னா. அதுக்கப்புறம் உங்குலி ஃபிங்கர்ஸு எல்லாமே வந்து சுந்தர் அவர் ஷோபா பிரத் ஹே. எல்லாமே அழகாக இருக்குது. அப்போ மனுஷன் வந்து தும்மே ஜவானி கா ஜோஷ். புரியுதாம்மா? இப்போ யங்ஸ்டராக இருக்கானா அவனோட ரத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூன் வந்து உபலாவா கூன்மா. அதை குல்தா என்று சொல்கிறான்ல, நல்லா கொதிக்கிற ரத்தம் சூடாக இருக்கும் இல்லை? அவங்க கிழவன் ஆகிட்டா அவன் சுக்குடு சேர்த்தா உஸ்மே குச்சி ஓ नहीं रहता है. ஆனால் யங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட புரியுதாம்மா அந்த பிளட்டும் வந்து நல்லா அதுக்கப்புறம் பிளட்டு திக்காயிரும் பிறகுமா. ஃபஸ்ட்டு தின்னாக இருக்கும் பிளட்டு, அதுக்கப்புறம் வயசாக அந்த பிளட் கூட சேஞ்ச் ஆகிடும் பிறகு. அதனால தான் சொல்கிறான் இவன் வந்து அதாவது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட்டு வந்து ஜவானியில் வந்து ஜோஷ் இருக்கும்ன்றான். புரியுதாம்மா? இளமையாக இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஜோஷ் இருக்கும். புரியுதாம்மா? அதே மாதிரி तुम अपने बुद्धि बल से जीवन को आनंदमय और स्वर्ग तुल्य बना सकते हो. அதாவது உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குமா, அதை வச்சு நீ என்ன பண்ணுறது, இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக ஆக்கிக்க முடியும். புரியுதாம்மா? வாழ்க்கையை சொர்க்கமாக கூட உன்னால் மாற்றிக்க முடியும். தும்மே ஆஷாயே, உனக்கு ஆசைகள்லாம் இருக்கும். கர்த்தவிய பாவனாயே, கடமைகள்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து மற்ற ஒரு விலங்குகள்லாம் கிடையாது இல்லைம்மா இந்த மாதிரி எண்ணெல்லாம். உச்ச அபிலாஷாயே, ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆசை அபிலாஷாலாம் இருக்கும். அபிலாஷான்றது ஒன்று தான். ஆஷங்காயே அப்படின்னு அது ஆம்பிஷன்ஸ்மா, ஆஸ்பிரேஷன்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் நிறைய. அதான் ஆஷாயே அபிலாஷாயே ஆஷங்காயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாங்ஷாயே அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. புரியுதம்மா? ஆஸ்பிரேஷன் சொல்கிறாங்க, ஆம்பிஷன்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ். உமட்ரையே, இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு எல்லாமே இருக்குது. தும் பரிஸ்ரமிக, எல்லாத்த விட மேலே வந்து நீ வந்து உழைப்பாளி. பரிஸ்ரமி எவ்வளோ பெரிய உழைப்பாளி நீ. அத்தக தும் ஈஸ்வர்க்கே உத்தமத்தம் குணம் வாலி சிருஷ்டி ஹோ. கடவுள் படைத்ததுலே மிக அருமையான சிருஷ்டி நீ தான் அப்படின்னு சொல்கிறார் மனுஷனு தான். इन गुणों से बाधाओं के सामना करके आगे बढ़ सकते हो. நம்மகிட்ட இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறதால நீ வந்து இப்போ விலங்காலெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து சால்வ் பண்ணிவிட்டு மேலே முன்னேறி போக முடியாதுமா. அதனால் பட் நீ வந்து இதெல்லாம் பாதா அப்படின்னு அது மாதிரி தடைமா, அப்டக்கல்ஸ், அதெல்லாம் நீ வந்து உன்னோட இந்த உத்தம குணம்லாம் இருக்கலாமா, அதை வச்சு நீ என்ன பண்ணுறது, சாம்னா கற்கே, அதெல்லாம் நீ ஃபைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவ, ஆகே பட் சக்தி. உன்னோட ரூட் கிளியர் பண்ணிவிட்டு நீ மேலே முன்னேறி போயிட்டே இருக்கலாம். புரியுதாமா? தும்மே பலா புரா சமஜ்னே கா ஞான, எது நல்லது எது கெட்டதுன்றது நமக்கு தான் தெரியும். புரியுதாம்மா? மனுஷனுக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கு தான் தெரியாதுல்ல. பலா புரா சமஜ்னேக்கு கியான் அப்படின்னா கெட்டது நல்லதுலாம் தெரிஞ்சுக்கிற அறிவு நம்மகிட்ட இருக்குது. மனுஷத்தை வந்து சகானுபூத்தி, பரோபகாரு, தான் தர்ம
ஷீலதா, சभ्यता, சன்ஸ்கிருதி, புரியுதாம்மா? கல்ச்சர், நல்ல கல்ச்சரு, புரியுதாம்மா? நல்ல சிவிலைசேஷன் இருக்கிறது, பரோபகாரம், அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தான தர்மம், புரியுதாம்மா? சகானுபூத்தின்னா நம்ம எதையுமே பொறுத்துக்கிறது, புரியுதாம்மா? இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. इसके बल पर तुम जो है स्वर्गीय सुख पास कर அதாவது प्राप्त करके करने का अधिकारी हो. புரியுது? இதெல்லாம் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கிறதால நீ வந்து ஸ்வர்கீய அந்த இது இருக்குல்லம்மா, வாழ்க்கையை வந்து சொர்க்கமாக மாற்றுற பிராப்தம் இருக்குல்ல, அந்த சுக்கு பிராப்து கர்னா, ஸ்வர்கீய சுக்கு பிராப்து கர்னா, அது வந்து உனக்கு வந்து அதிகாரம் இருக்குது, அதை உன்னால் அடைய முடியும் அப்படின்றார். மாணவன் அப்படின்றத, மாணவன்றதுல மனுஷனை பற்றி ஒரு எழுதுகிறார்மா கண்ணப்பனான்னு, புரியுதாம்மா? அதாவது तुम मनुष्यता की प्रगति अதாவது करोगे तो सर्वोत्तम सृष्टि हो. புரியுதாம்மா? அதாவது மாணவ வந்து தும் மனுஷியத்தா கி பிரகதி, அதாவது ஹியூமனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கலாமா, அதையும் நம்ம முன்னேற்றணும், அதை கொண்டு வரணும். ஹியூமனிட்டிஷன் இல்லாமல் போயிடக்கூடாது கடைசியில், புரியுதாம்மா? மனித தன்மையும் நம்மகிட்ட இருக்கணுன்றார். அப்படியே நீ அதையும் செஞ்சிட்டேன்னா வந்து நீ சர்வோத்தம் சிருஷ்டி हो जाओगे. புரியுதாம்மா? तुमको दूसरे मनुष्य पर வந்து பரோசா रखना चाहिए. நீ அடுத்த மனுஷனை நம்பணும், அடுத்தவனை நம்ம நம்பதே கிடையாது. நயே கியான் கி கோஜ் மே லகா ரஹனா है. எப்போவுமே புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது கோஜ்னா என்னத்தம்மா, ரிசர்ச்மா, ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும், புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஹர் மனுஷமே உஜ்வல் குண் வித்யமான் ஹை. ஒவ்வொரு மனுஷலையும் பார்த்தோன்னா உஜ்வல் குண்னா ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸிவ் தாட்ஸ் வந்து எல்லா மனுஷன்லையும் இருக்கும், கட்டாயம் இருக்குது, புரியுதாம்மா? அப்போ மனுஷको ही ईश्वर का वर मिलता है. மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளோட வரம் கிடைக்கும், புரியுதாம்மா? வேறு யாருக்கும் அவன் வரம்லாம் கொடுக்க மாட்டார். தும் ஜீவன் கே ஐஸ்வர்ய கா வைபவ் லூட் சக்தே ஹோ. வாழ்க்கையில் வந்து ஐஸ்வர்ய கா வைபவ் அப்படின்னா நீங்கள் எல்லா பணத்தையும் சம்பாதிக்க முடியும், புரியுதாம்மா? எல்லா செல்வத்தையும் உன்னால் சம்பாதிக்க முடியும், எல்லா சந்தோஷத்தையும் உன்னால் அடைய முடியும். தும்மே தீனோ புவனோ கோ ஜீத்னே கா க்ஷமதா ஹை. தீனோ புவன் என்னத்தம்மா, அந்த 3 லோகம் இருக்குல்ல, அது த்ரிலோக் அப்படின்றோம்ல, அதாவது பூமி, ஆகாயம், இந்த இந்த ஸ்வர்கலோகம், இதெல்லாம் இருக்குல்ல, அந்த தீனோ புவன் அப்படின்ற சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜீத்தனை க்ஷமதா துமாரே பாஸ், அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான இது வந்து உங்கள்கிட்ட இருக்குது, தகுதி உனக்கு இருக்குது, புரியுதாம்மா? அப்படின்னு சொல்ல விசேஷமாக முடிச்சிடறாருமா அவர் கவி பந்துஜி வந்து மனுஷको ईश्वर की உத்தமோத்தம் ரச்சனா कहना, அதாவது புரோத்சாகன் தேத்தே ஹே. அதாவது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உற்சாகப்படானாமா, நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் சொல்கிறார். மனுஷனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, அதாவது இந்த ஹிம்மத் பாந்தே கேலியே நமக்கு வந்து கரேஜஸ் பண்ணுறாரு, புரியுதாம்மா? நம்ம ஃபெய்த் கொடுக்குறதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரு. மனுஷக்கோ வந்து ஆசா பர்த்தேன், நமக்கு வந்து ஆசையை தூண்டுறாரு, இப்படிலாம் இருக்குது, நீ நிறைய சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா பர்த்தேன்னா நிறைய ஆசை கொடுக்குறாரு. ज्ञानी मनुष्य अपने भुजबल और ज्ञान बल से धरती को सारे सुखों को लूट कर स्वर्ग सुख प्राप्त कर सकते हैं. पुरीतमा बस.